ஹரி ஓம். அர்த்தசாஸ்திரத்துல முதல் அதிகரணம் பயிற்சி பகிர்தல், இரண்டாம் பிரகரணம் பெரியோர் இணக்கம், ஐந்தாவது அத்தியாயம். முதல் அத்தியாயத்துல பொருளடக்கம் சொன்னார். இரண்டாவது அத்தியாயத்துல ஆன்வீக்ஷிகி, திரையி, வார்த்தா, தண்டம் அப்படின்னு அர்த்தசாஸ்திரத்தினுடைய 4 தூண்களை பற்றி சொன்னார். மூணாவது அதிகாரத்துல திரையி பத்தி சொன்னார். இரண்டாவது அத்தியாயத்துல ஆன்வீக்ஷிகி பத்தி சொன்னார். நாலாவது அத்தியாயத்துல வார்த்தா, தண்டம் ரெண்டையும் சொல்லி இப்போ பெரியார் இணக்கம் பத்தி சொல்ல போறார். பெரியார் இணக்கம்ங்கிறது மூலம் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வித்யைகள் பெரியோர் இணக்கமின்றி பெறப்படாவாதலின் இது அதன் பின் வைக்கப்பட்டது. பெரியோர் ஆன்வீக்ஷிகி முதலிய வித்தைகளை நன்கு உணர்ந்தோர். அதாவது இங்க பெரியோர்ங்கிறது குரு அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. சம்பிரதாயப்படி படிக்கணும், முறைப்படி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு படிக்கணும் அப்படிங்கிறத சொல்றது. சான்றோர், வித்வான்கள், அந்த மாதிரி அர்த்தத்துல இது பயன்படுத்தப்படுது. இப்ப அத்தியாயத்துக்குள்ள போவோம். இவ்வுலகம் அரசனது தண்டத்தால் காக்கப்பட்டு தன் கடமையை மேற்கொண்டு ஒழுகலான் வித்யைகள் மூன்றும் அத்தண்டத்தையே பற்றுக்கோடாக உடையன. அதாவது ஆன்வீக்ஷிகி, திரையி, வார்த்தா இந்த 4ம் சரியா நடக்கணும் அப்படின்னா, மக்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னா, பெரியவர்கள் சொன்னபடி, சாஸ்திரங்கள் சொன்னபடி கடைபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்கு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல்னு சொல்லலாம், அல்லது ஒரு தலைமை பண்புன்னு சொல்லலாம், அல்லது ஒரு பயம்னு சொல்லலாம். அத தண்டம் தான் கொடுக்குது. அதனால தண்டத்தினால்தான் மற்ற மூன்றும் மக்கள் கடைபிடிப்பார்கள். அப்படிங்கிறதுனால தண்டம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது போன அத்தியாயத்திலேயே இறுதியில சொன்னார். அங்கிருந்தே தொடர்வார். முற்பயிற்சியை பற்றுக்கோடாக உடைய அத்தண்டம் உயிர்களுக்கு நற்பெயர் அளித்து காப்பதாகும். அதனால தண்டனைங்கிறது ஒழுங்குபடுத்துறதுக்காக, நல்வழிப்படுத்துறதுக்காக. பொதுவா இதுதான் பாரம்பரிய பாரத பண்பாடு. ராமாயணத்துல கூட ராமன் இத பத்தி பேசுறத பார்க்க முடியும். தண்டனையை பத்தி வால்மீகி ரொம்ப அற்புதமா ராமாயணத்துல எழுதியிருக்கிறார். தண்டனை கொடுக்காட்டா அரசனுக்கு பாவம் வரும், தண்டனை கொடுக்கிறதுனால அரசன் புண்ணியத்தை சம்பாதிக்கிறான், தப்பு செய்யறவர்களை நல்வழிப்படுத்துற புண்ணியம் அவனுக்கு வருது. இந்த மாதிரி தண்டனை அப்படிங்கிறத
அற்புதமான கண்ணோட்டத்துல வால்மீகி ராமாயணம் சொல்லுது. இங்க தன் கடமை அப்படிங்கிறது ஸ்வதர்மம், வர்ணாசிரம தர்மங்கள், அதை கடைபிடிக்கிறதுக்கு தண்ட நீதி உதவுது. வித்தைகள் மூணும் தண்டத்தினாலதான் நிலைநிற்குது. திருவள்ளுவர் அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அப்படின்னு அற்புதமா திருக்குறள்ல சொல்லியிருக்கார். பாரத பண்பாடு எப்படி தெற்க இருந்து ஆப்கானிஸ்தான் காந்தாரத்திலிருந்து தட்சசீலா அங்க இருந்ததா சொல்லுவாங்க. அங்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், காந்தகாரில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அல்லது கன்னியாகுமரியில இருந்து காந்தகார் வரைக்கும் ஒரே மாதிரி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் அப்படிங்கிறது திருக்குறள். அடுத்து பயிற்சி. இயற்கையின் அமைவது செயற்கையின் அமைவது என்று இரண்டாம். இதுல சமஸ்கிருதத்துல வினய மூலோ தண்டக, பிராணபிரதாம் யோகக்ஷேமாவக, விநயம், வினயம்னு எடுத்துக்கிட்டா நல்வழிப்படுத்துவதில், நல்வழியில் செலுத்துவதில் தண்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. வினய மூலக, நல்வழிப்படுத்துவதற்கு காரணமாக இருப்பது தண்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். வினயம் நல்வழி, ஒழுக்கம், மக்களை ஒழுக்கத்தில் நிறுத்துவதற்கு காரணமாக இருப்பது தண்டம். வினய மூலக தண்டக. அந்த ஒழுக்கமாவது வினயம் என்பது கிருத்தக சுவாபாவிகஸ்ச, ரெண்டு விதம். ஏற்படுத்துவது இயல்பாக அமைவது. அத மேற்கொண்டு விளக்கிறார். இதுல நிறைய விஷயங்கள் மொழியியல் வார்த்தைகள் இல்ல, டெக்னிக்கலான வார்த்தைகள். மொழியில உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பார் சாணக்கியர். அதுக்கு அவரு விசேஷ அர்த்தம் வச்சிருப்பார். அதனால அவரு கொடுக்கிற விளக்கத்தோட தான் அந்த வார்த்தையினுடைய பரிமாணத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பயிற்சி இயற்கையின் அமைவது செயற்கையின் அமைவது என இரண்டாம். தூய்மை செயல் தகுதி பொருளை செம்மைப்படுத்தும், தகுதியில் பொருளை அங்கனம் செய்யாது. அது போல கேள்வி விரும்பல், கேட்டல், கோடல், உள்ளத்தமைத்தல், பகுத்துணர்தல், குறிப்பினுணர்தல், விரக்தல், உண்மை தெளிதல் என்னும் குணங்களின் நிலையமாகிய புத்தியை உடையானை வித்தைகள் செம்மைப்படுத்தும். அல்லாதானை அங்கனம் செய்யா. இதனுடைய குறிப்புகள் பக்கத்துக்கு வந்துடும். இயற்கையின் அமைவது முயற்சி முதலியன இன்றி பண்டை பிறப்பு தொடர்பால் தானே எய்துவது இயற்கை பயிற்சியாகும்.
சுபாவம், இயல்பு, பிறவி குணம் அப்படி எல்லாம் சொல்றது. முயற்சி முதலிய செயலால் எய்துவது செயற்கையாகும். மதிநுட்பம் நூலோடு உடையார் குறள் 693 என்பொழி மதிநுட்பம் இயற்கையையும் நூலறிவு செயற்கையையும் புலப்படுத்தி நிற்றல் என்று கருதல் பாடுறது. திருவள்ளுவர் கூட இதே கோட்ல சிந்திச்சிருக்கிறத பார்க்கிறோம். கிரியாகி திரவியம் வினயாதி நா திரவியம். ஒரு செயல்தான் ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்ணும், உருவாகும். பொதுவா செயல் வேதாந்தத்துல செயல் 4 விதமான பலன்களை தரும் சொல்லுவாங்க. இல்லாத ஒன்ன உற்பத்தி பண்றது, இருக்கிற ஒன்ன தூய்மைப்படுத்துறது, இன்னொரு இடத்துல இருக்கிற ஒன்ன அடைவிக்கிறது, உற்பத்தியம், சம்ஸ்காரியம், ஆப்பியம், விகாரியம். ஒரு பொருளை நமக்கு ஏற்றாத போல இன்னொன்னாக மாற்றிக்கிறது. உருவாக்குதல், மாற்றுதல், அடைதல், தூய்மைப்படுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல தூய்மை செயலுக்கு குறிப்பு சொல்றாங்க. சாணை தீர்தல் முதலியன. இப்ப தங்கத்தை படம் போடுறது, துணி துவைச்சு அழுக்கு துணியை சுத்தமாக்குறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். இது தகுதி பொருள் அப்படின்னு சொன்னதுக்கு குறிப்பு சொல்றாரு. அச்செயலால் விளக்கம் முழுவதற்கு தகுதியான வைரமணி முதலியன. சாணை தீர்தல், பட்டை தீட்டுதல் சொன்னதுனால அதுக்கு ஒத்த ஒரு உதாரணம் வைரத்து பட்டை தீட்டுதல் அப்படின்னு சொல்றாரு. வைரமா இருந்தா தான் பட்டை தீட்ட முடியும். வைரத்துக்கு அந்த தகுதி இருக்கிறதுனால பட்டை தீட்ட முடியும். அத தகுதியின் பொருள்னா என்ன? பரல், கல் முதலியத்தை பட்டை தீட்ட முடியாது, தீட்டி பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒரு பொருளுக்கும் அதுக்கான தகுதி இருக்கணும். இதுல தகுதியான பொருளை களிமண்ண நாம விரும்பின வடிவத்துக்கு உருமாற்றம் செய்ய முடியும். சுட்ட மண்ண அப்படி செய்ய முடியாது. அது மாதிரி அப்போ ஒரு தகுதியுள்ள ஒருவனை மேலும் தகுதிப்படுத்துறதுக்கு வித்தைகள் உதவும். துரியோதனன், வாலி, ராவணன், கருவின் குற்றம் உள்ளவர்கள் எல்லாம் அவருடைய கல்வி மாற்றதில்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதை சொல்ல வர அதுக்கு அதுபோல அப்படின்னு சொன்னதுக்கு விளக்கம் சொல்றார். வித்தைகள் கேட்டல் முதலிய குணங்கள் இயற்கையின் அமைந்த புத்தியுடையானை செம்மைப்படுத்தும் எனவும் அல்லாதானே அங்கனம் செய்யா எனவும் கூட்டுக.
சுஸ்ரூஷா அத கேள்வி விரும்பல் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க. புத்தியின் குணங்கள் எத்தனையும் கூறுவான் தொடங்குகின்றார். கேள்வி விரும்பல் முதலியன புத்தியின் குணங்கள். சம்ஸ்கிருதத்துல முமுக்ஷா முக்தி அடைய தீவிரமான ஆசை, புபுக்ஷா சாப்பிடுவதற்கு தீவிரமான ஆசை, பிபாசா குடிப்பதற்கு தீவிரமான ஆசை, ஜிக்ஞாசா அறிதற்கு தீவிரமான ஆசை. அந்த வரிசையில சுஸ்ரூஷா கேட்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு தீவிரமான ஆசை. அதுதான் கேள்வி விரும்பல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது கேட்டல், ஸ்ரவணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிரகணம், கேட்டதை கிரகிக்கிறது, அத கோடல் அப்படின்னு தமிழ்படுத்தியிருக்காங்க. கிரகணத்தை அப்படி சொல்றாங்க. அடுத்தது அதை தக்க வைக்கிறது, கேட்கறது உள்வாங்கிறது கோடல், தக்க வைக்கிறது உள்ளத்தை அமைத்தல் தாரணா. அடுத்தது அதை புரிஞ்சுக்கிறது, பகுத்து உணர்தல் விஞ்ஞானம். அடுத்தது குறிப்பின் உணர்தல், யூகித்து கோடு போட்டா ரோடு போடுறது, யூகித்து அறிதல். அடுத்தது அப்போகம் விலக்கல். இது ரெண்டுக்கும் அவங்க கொடுத்திருக்கிற குறிப்பை பார்ப்போம். குறிப்பின் உணர்தல், கூறிய சொற்களால் அன்றி பிற குறிப்புகளால் பொருளை உணர்தல், இதனை ஊகம் என்பர். விலக்கல், யுக்திக்கு பொருந்தாதனவற்றை ஒழித்தல், இதனை அப்போகம் என்பர். ஊக அப்போக அப்படிங்கிறது சாணக்கியர் பயன்படுத்தின வார்த்தை. உண்மை தெளிதல், இதழ்கள் மூலமாக உண்மையை வளர்ந்துகிறது. அப்போ சுஸ்ரூஷா, ஸ்ரவண, கிரகண, தாரண, விஞ்ஞான, ஊக, அப்போக, தத்துவ, அபினிவிஷ்ட புத்தி. இப்படி 8 புத்தி குணங்களை சொல்லியிருக்கார். வித்யா வினயத்தி ந இதரம், இதெல்லாம் வித்யை தான் கொண்டு வரும். இங்க வினயதிங்கிறது கொண்டு வர்றது, வேற எதுவும் வேற யாருக்கும் கொண்டு வராது. தகுதி உள்ளவனுக்கு இந்த 8 குணங்கள் பயன்படும், வித்தியை பயன்படும். இந்த 8 குணங்கள் இருந்தா அவனுக்கு தகுதி இருக்கு, அவனுக்கு 8 குணங்கள் பயன்படும். நினைக்கணும், வித்தியை பயன்படும், அல்லாதவனுக்கு பயன்படாது அப்படிங்கிற. வித்தைகள் ஆசிரியனை பிரமாணமாக உடைமையால், அப்ப ஆசிரியன் கட்டளையை கடவாமை பொருட்டு மாணாக்கருக்கு வினயமும் நியமமும் வேண்டும். நான் முதலே சொன்னேன், பெரியார் இணக்கம் சொல்லும் போது பெரியாருங்கிறது ஆசிரியர். ஏன்னா வித்தைன்னு வந்துட்டா குருங்கிறவர் வந்துடுவார். குருமுறமாகத்தான் கற்கணுங்கிறதுனால, அந்த ஆசிரியர் கட்டளைக்கு கீழ்ப்படியணுங்கிறதுனால அந்த மாணவர்களுக்கு வினயம் நியமமும் வேணும். இந்த இடத்துல வினயம் அப்படிங்கிறது பணிவு, கீழ்ப்படியும் தன்மை. நியமம்ங்கிறது ஒழுக்கம், கட்டுப்பாடுகள். இன்னொரு குறிப்பிட சொல்றாங்க, வினயம் பயிற்சியையும் ஆன்றோர் ஆச்சாரத்தையும் உணர்த்தும்.
ஆச்சாரமாவது ஆசிரியன் வருங்காலும் இருக்கும் காலம் முறையே மாணாக்கன் இருக்க எழலும் எழுந்து நிற்றலும் முதலியன. நியமம் ஆசிரியனுக்கு பணிபுரிதல் முதலிய விரதங்கள். இத கூட சுசுரூஷான்னு சொல்லுவாங்க. குருவுக்கு தொண்டு செய்தல், கேட்கணுங்கிற ஆர்வத்தினால குருவுக்கு தொண்டு செய்யறதுனால அதையும் சுசுரூஷான்னு சொல்ற பழக்கம் உண்டு. தொடர்ந்து மயிர் கழிதலாகிய சவுளகன்னம் நிறைவேறிய பின் எழுத்தையும் எண்ணையும் நியமமாக கற்றல் வேண்டும். உபநயனம் நிறைவேறிய பின் திரையாகிய மும்மறைகளையும் ஆன்மீக்ஷியாகிய அங்கம் முதலிய நூல்களையும் ஆண்டோர் முகமாக ஓதல் வேண்டும். வார்த்தையாகிய உழவு முதலியவற்றை உழவு தொழில் தலைவன் முதலியோர்பால் பயில வேண்டும். தண்டநீதியை சொல்லானும் செயலானும் வல்லார்பால் பயில வேண்டும். அதுக்குரிய எக்ஸ்பர்ட் கிட்டவே அதை படிச்சுக்கணும் அப்படிங்கிறது சாணக்கிய தெளிவாக்குறார். முதல்ல முடி எடுக்கிறது, மொட்டை அடிக்கிறது. அது முடிச்ச உடனேயே எழுத்தும் எண்ணும் படிக்கலாம். அதாவது வித்யாரம்பம்னு இன்னைக்கு சொல்றோம். விஜயதசமி அன்னைக்கு வித்யாரம்பம் பண்ணுவாங்க. மொட்டை அடித்த பிறகு எழுத்து எண்ணையும் படிப்பிக்கலாம். அதை பற்றி இவங்க சொல்ற குறிப்பு, சவுளக்கன்னம் 3ஆம் ஆண்டிலாதல் 5ஆம் ஆண்டிலாதல் செய்ய வேண்டும். பொதுவா 3 வயசுல அல்லது 5 வயசுல குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறது பாரம்பரியம். அதுக்கப்புறம் எழுத்தும் எண்ணும் படிச்சு கொடுக்கலாம். எழுத்து எண்ணுன்னா என்ன அப்படின்னா அதுக்கு சிறப்பு பொருள் உண்டு. எழுத்து 1 2 3 எண்ணு அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் இல்ல. எழுத்து அப்படின்னா ஒலி எழுத்துக்களும் வரி வடிவமாகிய எழுத்துக்களும் இலக்கணமும். இலக்கணத்தை படிக்கிறது எழுத்து அப்படின்னு சொல்லப்படுது. எண் கணித நூல், அளவை நூலுமாம். கணித நூல்ல அர்த்தம் எல்லாரும் இருப்பாங்க. ஆனா லாஜிக், பிரமாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரமாணங்களை கற்றுக்கிறது பிரத்யக்ஷம், அனுமானம், ஸ்ருதி அப்படின்னு 3 முக்கியமா சொல்லுவாங்க. காட்சியளவை, கருதலளவை, நூலளவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கிளை பிரமாணங்களும் உண்டு. அந்த பொருள் எடுக்கிறதா சிறப்பு. சாணக்கியர் லிபிம் சங்கியானம் அப்படின்னு குறிப்பிடுறார். லிபினா எழுத்து, சங்கியானம் அப்படின்னா சங்கியான எண்ணு. அதை 2ஐயும் சொல்றார் அப்படின்னு எடுத்துக்கிறது அதிக பொருத்தமா இருக்கும். சாங்கியம் அப்படின்னு ஒரு தர்சனம் இருக்கு. அது சின்ன வயசுக்கு உரியது இல்லை. அதனால 1 2 3 கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து உபநயனம் நிறைவேறின பிறகு காயத்ரி தீட்சை, சந்தியாவந்தனம், சமிதாதானம் எல்லாம் வந்துடும். அப்புறம் குரு மூலமா வேதங்களை படிக்கிறது, ஆந்தீக்ஷிகி அப்படிங்கிற தர்சனங்களை படிக்கிறது. அதுல இந்த சாங்கியம் அப்படிங்கிறது வருது. வேதாந்த சாங்கியமும் வருது. எல்லாமே ஆந்தீக்ஷிகில வந்துடும். அங்க முதலிய நூல்களையும் தகுதி உள்ளவர்கிட்ட இருந்து கத்துக்கணும். அது மாதிரி
உழவு முதலியவற்றை உழவு தொழில் தலைவன் முதலில் ஒரு பால் பயில வேண்டும். அந்தந்த வித்தையில அந்தந்த துறையில யாரு சிறந்தவர்களோ அவர்கிட்ட கத்துக்கணும். தண்ட ரீதியை சொல்லானும் செயலானும் வல்லாறுபால் பயில வேண்டும். இது ஒரு முக்கியமான குறிப்பு. எல்லாமே பிராமணர்கள் தான் சொல்லிக் கொடுத்தாங்க, பிராமணர்கள் மட்டும்தான் பலம் படிச்சாங்க அப்படின்னு இல்ல. யாரு எந்த துறையில வல்லவரோ அவற்றை போய் கத்துக்கலாம். இதுல 16 ஆண்டு வரை பிரம்மச்சரியம் காத்தல் வேண்டும். பதினாறாம் ஆண்டு மனம் செய்தற்குரிய பருவம் என்று ஈண்டு கூறியது பண்டை காலத்து தமிழர் கொள்கையை தழுவி இருத்தல் காண்க. இது சரியான புரிதல் இல்ல. 16 வயசு வரை படிக்கணும் குறைந்தபட்சம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. 16 வயசுல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லல. அது தொடர்ந்து நம்ம படிக்கும்போது தெளிவாகும். பண்டை காலத்து தமிழர் கொள்கையை தழுவி இருத்தல் காண்க. தமிழர்கள் 16 வயசுல கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. புத்தகம் எழுதுறவங்க அதிகம் படிச்சிருப்பாங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கலாம். அகப்பொருள் பற்றிய தமிழ் நூல்களில் கற்பு மனத்திற்குரிய பருவம் 16 ஆண்டு என்பது வெளிப்படை. ஈராறு ஆண்ட அகவையான் என சிலப்பதிகார மங்கள வாழ்த்து பாடற்பகுதியில் கூறியிருத்தலும் காண்க. இது ஆராய்ச்சிக்குரிய விஷயம். ஏன்னா ஆண்களுக்கு 24 வயசு, பெண்களுக்கு 20 வயசு அப்படின்னு சொல்லப்பட்ட இடங்களும் இருக்கு. பொதுவா 5 வயசு 6 வயசுல இன்னாருக்கு முடிவு பண்ணுவாங்க. அது திருமணம்னு எடுத்துக்கலாம். ஆனா அந்த திருமணம் முழுமை அடைகிறது பெண் பருவம் எய்திய பிறகு. பொதுவா பெண்ணுக்கே பல சமயங்கள 16 வயசு ஆயிரும். அதனால இத ஒரு இறுதியான அல்லது உறுதியான வயசாட்டு ஈராறு இன்னொரு தமாஷ் இருக்கு. 16 ஆண்டுன்னு அவரு சொல்றாரு, இவங்க ஈராறு ஆண்டு அகவையான்கிறத மேற்கோள் காட்டுறாங்க. மேற்கோளை சரியில்லை. ஈராறு எனக்கு தெரிஞ்சு 12 தான். இப்படி 18 ஆச்சுன்னு தெரியல, 16 ஆச்சுன்னு தெரியல. சரி, என்னமோ ஒரு முன் திட்டத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு குறிப்பு கொடுக்கறதெல்லாம் நடந்திருக்கிறதோ என்னமோ அந்த மாதிரி ஒரு துணி தெரியுது. சரி, போட்டோம், நாம தொடருவோம். அது 16 ஆண்டு வரை பிரம்மச்சரியம் காத்தல் வேண்டும். 16 வயசு வரைக்கும் திருமணம் பண்ணக்கூடாது குறைஞ்சபட்சம் அப்படிங்கிறது சாணக்கியருடைய கருத்து நம்ம எடுத்துக்கலாம். அதன் பின் மயிர்களைதல் வினை முடித்து மனம் செய்தல் வேண்டும். நூற்பொருட்தெளிவு வித்தைகளில் சிறந்த பெரியார் இணக்கத்தால் உண்டாமாதை மனவினை முடித்தவனுக்கும் அத்தெளிவில் முதல் பொருட்டு அப்பெரியார் இணக்கம் எஞ்ஞான்று வேண்டப்பாலதான். இதுல மயிர்களைதல் வினைன்னு சொல்லியிருக்காங்க. அத்தக கோதானம் தார கர்ம சஸ்ய அப்படிங்கிறது சம்ஸ்கிருதம். சாணக்கியர் இவங்க எப்படி இத மொழிபெயர்ந்திருக்காங்கன்னு பார்ப்போம், குறிப்பு பார்ப்போம். மயிர்களைதல் வினை மனவினைக்கு முன்னர் செய்யப்படுவது, இதனை கோதானம் என்பர்.
கோதானம்ங்கிறது திருமணத்துல பசுவை தானம் கொடுப்பாங்க. பலவிதமான திருமணத்துல ஒரு திருமணம் அது. 8 திருமணத்துல ஒரு திருமணம் அது. அத மயிர்கலைதல் வினைன்னு எப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு தெரியல. ஸ்நாத்தகன் அப்படிங்கிற பயன்பாடு சாஸ்திரங்கள்ல இருக்கு. அதாவது பட்டம் வாங்கினவன், அபிஷேகம் முடித்தவன், அங்கீகரிக்கப்பட்டவன் அப்படிங்கிறது இருக்கு. இவர்கள் எப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு நமக்கு தெரியல. தைத்திரிய உபனிஷத் சொல்லுது, குரு சிஷ்யங்கிட்ட பட்டமளிப்பு படிச்சு முடிச்சு வீட்டுக்கு போகிற சிஷ்யங்கிட்ட பட்டமளிப்பு உரை நடத்துறார். சத்தியம் வத தர்மம் சர அப்படின்னு தொடங்கி சொல்லி வரும்போது, பிரஜா தந்தும் மா வியவச்சேத்ஸி, குருவுக்கு உரிய தட்சிணையை கொடுத்துட்டு, அப்ப இதுல என்ன தெரியுது, கல்வி கற்கும் போதும் அல்லது முன்னாடி கொடுக்கறது இல்ல, ஒரு அச்சாரம் மட்டும் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிடறான். படிச்சு முடிச்ச பிறகு அவன் அவனுடைய கல்வியை கொண்டு ராஜா மாதிரி பெரியவங்கள்ட்ட காட்டி பரிசு பெற்று அந்த பரிசை கொண்டு காணிக்கையாக குருவுக்கு கொடுக்கிறது அப்படின்னு இருந்திருக்கு அப்படின்னு ரகுவம்சத்துல வரக்கூடிய ஒரு கதையினால நமக்கு தெரியுது. வரதந்து சிஷ்யக, வரதந்தனுடைய சிஷ்யன் ரகுட்ட வந்தான். ரகு தானம் கொடுத்து ஓட்டாண்டி ஆயிருந்தான். ஓட்டுல மண் தட்டுல சாப்பிட்டுட்டு இருந்தான். இவர் வந்தோடனே இவரை உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குபேரன் கிட்ட படையெடுத்து போய் சம்பாதிச்சு இவருக்கு கொடுக்கலாம்னு நினைச்சான். அதுக்கிடையில குபேரனே கொண்டு நம்மள்கிட்ட உள்ள அத்தனையும் எடுத்துட்டு போறதை விட நாம முன்கூட்டி அவங்க கப்பம் கட்டிக்கணும்னு கொண்டு கப்பத்தை கட்டிட்டாரு அப்படின்னு அந்த கதை போகும். அதனால பொதுவா படித்து முடித்த மாணவர்கள் ராஜசபை மாதிரி இடங்கள்ல போய் தன்னுடைய திறமையை காட்டி அதற்கு ஏற்ற மாதிரி பரிசு பெற்று அந்த பரிசை தட்சிணையாக கொடுத்து குருவினுடைய சம்மதத்தோட விரும்பினால் திருமணம் பண்ணுவாங்க. தைத்திரிய உபனிஷத் அந்த மாதிரி சொல்லுது. தைத்திரிய உபனிஷத்துல முதல் வள்ளி சீக்ஷா வள்ளின்னு பேரு. அந்த சீக்ஷா வள்ளியில சீக்ஷான கல்வின்னு சொல்லலாம். வேதமனுத்ய ஆச்சாரியோ அந்தேவாசினம் அனுஷாஸ்தி
படிச்சு முடிச்ச மாணவர்கிட்ட குரு சொல்றார், சத்தியம் வத தர்மம் சர சுவாத்தியாயா ஆன்மா பிரமதः ஆச்சாரியாய பிரியம் தனமாஹிருத்ய பிரஜா தந்தும் மா விவச்சேத்ஸி. ஊருக்கு போய் சத்தியத்தை கடைபிடி, தர்மத்தை கடைபிடி, தொடர்ந்து படிச்சுட்டே ஏறி, படிச்சு முடிச்சாச்சுன்னு புக்கெல்லாம் மூடி வச்சிடாத, தினசரி பயிற்சி பண்ண, டச்சில் வச்சுக்கோ. குருவுக்கு பிரியம் தனம் ஆகிருத்திய, குருவுக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு, அல்லது உனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு, எப்படி வேணா தடுத்துக்கலாம். தட்சிணையை கொடுத்துட்டு குடும்ப பரம்பரையை பிரஜா தந்தும் மா விவச்சேத்ஸி, அறுத்து விடாதே, அதாவது திருமணம் பண்ணிக்கோ. சத்யான்ன பிரமதித்தவ்யம் தர்மான்ன பிரமதித்தவ்யம் குஷலான்ன பிரமதித்தவ்யம் பூத்யைன பிரமதித்தவ்யம் சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதித்தவ்யம். மறந்துடாதேன்னு ஒரு பட்டியல் போடுறார். தேவ பித்ருகாரியாபியாம் ந பிரமதித்தவ்யம் மாத்ருதேவோபவ பித்ருதேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ யானியனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி யானி அஸ்மாகம் சுச்சரிதானி தானி தொயோபாஸ்யானி. இதுல தர்மத்தை கடைபிடிக்கிறது தொடர்பாக கூட அதற்கான விஷயங்கள் எல்லாம் சொல்றார். அதனால இதுல சொல்லப்பட்டது மனுஸ்மிருதி மாதிரி நூல்கள் இதுல பார்க்கும்போது எவ்வளவு சரி அப்படின்னு தெரியல. முதல்ல படிக்கணும் 16 வயசு வரைக்கும், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணலாம், அந்த அளவுக்கு குழப்பம் இல்லை. கோதானம் திருமணத்தின் போது செய்கிறது, மாட்ட 8 விதமான திருமணத்துல ஒரு விதமான திருமணம், அந்த மாதிரி. இனி வித்வான்கள் குருமார்களால்தான் நமக்கு வித்தை உண்டாகும். ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படிங்கிறது வேதம். அதனால கண்டிப்பாக குருமார்களை அண்டி படிக்கணும். சுயம்புவா இருக்கக்கூடாது, ஆந்தோண்டியா இருக்கக்கூடாது, நானே படிச்சிருவேன், எனக்கு நானே குருங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சாணக்கியர் சொல்றாருன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன அவுட்லைன், தினச்சரியான்னு சொல்லுவாங்க, அன்றாட திட்டமிடுதல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தேசக்கோடு காட்டார். நாடோறும் முற்பகலில் யானை, குதிரை, தேர், படைக்கலம் என்னும் இவற்றை பற்றிய கலைகளிலும் பிற்பகலில் இதிகாசங்களிலும் பயிற்சி பெற வேண்டும். இதிகாசங்களாவன புராணம், புராவிருத்தம், ஆக்கியாயிக்கம், உதாகரணம், அறநூல், பொருநூல் என்பனவாம். இதிகாசங்கள்ங்கிறதுக்கு ஒரு பரந்த தனி கண்ணோட்டம் வச்சிருக்கார். நல்ல பல இடங்கள்லயும் அவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய ஒரு அர்த்தம் வச்சிருப்பார், அந்த அர்த்தத்தை நாம எடுத்துக்கணும். பொதுவான அர்த்தங்கள் எடுத்தா சரி வர்றது இல்லை அப்படிங்கறத நாம பார்த்துட்டு இருக்கோம். நண்பகலிலும் இரவில் எஞ்சிய காலங்களிலும் புதிய பொருள்களை அறிதலும், முன் இளம் கொண்ட பொருள்களை சிந்தித்தலும், சிறிது உணர்ந்த பொருள்களை நன்கு தெளிதற் பொருட்டு அடிக்கடி கேட்டு உணர்தலும் செய்தல் வேண்டும். நாடோறும் அப்படிங்கிறதுக்கு குறிப்பு, கிள்ளி வளவர் படர்புவையாயின் நெடுங்கடை நிற்றலும் இலையே கடும்பகர் தேர்வீசிருக்கை, புறநானூறு 69 என்னும் புறப்பாட்டு கோவிலுக்கு எழுதிய விசேட உரையில் ஒரு நாளுள் முதலென 10 நாழிகையும் அறத்தின் வழி ஒழுகி பின் 10 நாழிகையும் இறையின் முறைமை கேட்டுச் செய்த பொருளை பரிசிலருக்கு கொடுத்து மகிழ்ந்திருத்தலால் கடும்பகல் தேர் வீசியிருக்கை என்றார்.
என்று குறிப்பிட்டிருத்தல் இது நினைக்கத்தக்கது. ஒரு நாள் 60 நாழிகையால் பிரிப்பாங்க. பகல் 30, இரவு 30. கடும் பகல் அப்படிங்கிறது மத்தியான 10 நாழிகையை குறிக்கிறது. இதை எழுதினவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியாது. காலையில 6 மணியிலிருந்து 10 நாழிகைங்கிற 2.5 நாழிகை 1 மணி நேரம்னு எடுத்துக்கிட்டா 5 நாழிகை 2 மணி நேரம், 10 நாழிகை 4 மணி நேரம். 6 முதல் 10 வரை முதல் 10, 10 முதல் 2 வரை இரண்டாவது 10 நாழிகை. அதனால கடும் பகல் பேர் வீசி இருக்கேன்னு சொல்லியிருக்காங்கன்னு நாம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் 10 4 முதல் 2 முதல் 6. அப்புறம் அந்த கணக்குல போனா இரவு 3 யாமம். அப்ப ஒரு யாமம்ங்கிறது 4 மணி நேரம் கணக்கு போடுறவங்க இந்த மாதிரி கணக்கு போடுறாங்க. ஒரு யாமம் 3 மணிக்கு ஒரு கணக்கு போடுறவங்க 4 யாமம் கொண்டு வராங்க. இதிகாசங்களை பிற்பகல்ல படிக்கணும்னு சொன்னார். இங்க 2ஆதான் பிரிச்சிருக்கிறார். முற்பகல் பிற்பகல் அப்படி 2ஆத்தான் சாணக்கியர் பிரிக்கிறார். இதிகாசங்கள் பத்தி அவருடைய கருத்து குறிப்பு கொடுத்திருக்காங்க. புராணம் முதலிய எல்லாம் இதிகாசத்துள் அடங்கும் என்பது இவ்வாசிரியர் கருத்து. சாணக்கியர் அவரு எடுத்துக்கொண்ட பொருளுக்கு ஏற்றது மாதிரி பிரிவுகளை பண்றார். அவ்வளவுதான். இது சரி அது தப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அவர் அவருடைய சௌகரியத்துக்கு விஷயங்களை பிரிச்சுக்கிறார். ஆன்வீக்ஷிக்கில இருந்து அதை பார்க்கிறோம். புராணம் சைவம் முதலிய 18 மகா புராணங்களும் உப புராணங்களுமா. புராவிருத்தம், சிவரகசியம், ராமாயணம், மகாபாரதம் முதலியன. இது தமிழ் மரபை வெட்டி இவங்க குறிப்பு கொடுத்திருக்காங்க. தப்புன்னு சொல்ல முடியாது. ராமாயணம், மகாபாரதம், சிவரகசியம் 3 இதிகாசங்கள் உண்டு அப்படிங்கிறது சிலருடைய அபிப்பிராயம். தமிழ் மரபுல அபிப்பிராயம். ராமாயண மகாபாரதம் 2 இதிகாசங்கள்ங்கிறது பொதுவான அபிப்பிராயம். இதிக ஆசக அப்படிங்கிறத இன்னொரு விதமா சொன்னா புரா விருத்தம், முன்னாடி நடந்தது சொல்லக்கூடியது, வரலாற்றை சொல்லக்கூடியதுன்னு பொருள் வரும். ஆக்கியாயிகம், தெய்வத்தன்மை வாய்ந்த பெரியோர் வரலாறு முதலியன. உதாகரணம், தர்க்கம், மீமாம்சை முதலியன. இது ஷட் தர்சனம் அல்லது துவாதச தர்சனம். நியாயம், வைசேஷியம், சாங்கியம், யோகம், பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா அதை குறிக்குது. எஞ்சிய காலங்களாவன இரவில் தெய்வ வழிபாடு, உணவு, உறக்கம் முதலியவனவற்றிற்கு வேண்டுவன போக எஞ்சிய காலக்கூறுகள். அடுத்து நூற்கேள்வியால் அறிவும், அறிவால் ஒழுக்கத்தை பற்றும், அவ்வொழுக்கப்பட்டால் தூய மன உறுதியும் உண்டாம். இவை வித்தைகளின் ஆற்றலால் எய்தும் பலன்களாம். படிக்கிறதுனால ஒருத்தருக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கறது சொல்ற. அதாவது கல்வியினால அறிவு வரணும், அறிவிலிருந்து ஒழுக்கம் வரணும், ஒழுக்கத்துல இருந்து
அன்பு வரணும், அதுல இருந்து அருள் வரணும். இந்த மாதிரி திருக்குறள்ல திருவள்ளுவர் அத்தியாயங்களை அடுக்கி இருக்கிற முறையை பார்த்தா நமக்கு புரியும். இப்படியாக ஒருவன் துறவை அடைந்து இறைவனை அடையணும் அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய உள்ளம். அப்படிங்கிறது திருவள்ளுவர் அத்தியாயங்களை அடுக்கி இருக்கிற முறையில நாம தெரிஞ்சுக்கலாம். அப்ப வித்தை நமக்கு புருஷார்த்தத்தை, வாழ்வின் உறுதிப் பொருட்களை அடையிறதுக்கு பயன்படும். அதனால்தான் வித்தியை படிக்க சொல்றோம். வித்தைகளை நன்கு பயின்ற அரசன் தன் குடிமக்களை ஆளும் திறனுடைய நாய், எல்லா உயிர்களுக்கும் நலம் புரிந்து நிலத்தை பொதுவர புரந்து இன்புறுபவன் ஆவான். எந்த அரசன் அறிவாளியோ, துண்டு சீட்டு எழுதி கொடுத்தா கூட படிக்க முடியாத ராஜாவா இருக்கக்கூடாது. ஜனநாயகத்தினுடைய சாபக்கேடு, மக்கள் தலைவர்களுக்கு எதுவும் தெரியாது, கொள்ளடிக்கிறத தவிர. வித்தைகளை நன்கு பயின்ற அரசன் தன் குடிமக்களை ஆளும் திறனுடையவனாய் எல்லா உயிர்களுக்கும் நலம் புரிந்து நிலத்தை பொதுவர புரந்து இன்புறுபவன் ஆவான். அவனும் நல்லா இருப்பான், மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறார். முதல் அதிகரணம் 2ஆம் பிரகரணத்தில் பெரியோர் இணக்கம் என்னும் 5ஆம் அத்தியாயம் முற்றிற்று. வித்தைகளின் ஆற்றலான் ஏதும் பயன்கள்னு சொன்ன இடத்துல ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்க. ஈண்டு அவற்றை உடைய பெரியாரையும் குறிக்கும். இப்படியாக நாம 5வது அத்தியாயத்தை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து 6ஆம் அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம்.